அநேக மரங்கள் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேக ஜனங்கள் ஆவலா வருகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய கேட்கறதுக்காக நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? ஆவலா இருக்க வேண்டும் இந்த கடைசி நாட்களில். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அடிமை தினத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறதுக்கு என்ன காரணம்னாக்கா, நம்மளாவே ஆண்டவரை தேடாத இருக்கிறதுனாலும், ஆண்டவரத்துல நம்ம ஜெபிக்காத இருக்கிறதுனாலும், ஆண்டவரத்துல வாஞ்சியா இருக்கிறதுனாலும் தான் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ள கடந்து போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மள அடிமையில இருக்கக்கூடாதுன்னு தான் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எதற்காக நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்படணும்? எதற்காக நம்மளுக்காக ஜீவனை கொடுக்கணும்? எதற்காக நம்மளுக்காக நோய்களுக்காக 39 அடி வாங்கணும்? நம்ம சாபத்துக்காக சிலுவையில சாபமுள்ளி சுமந்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. எதற்காக அதெல்லாம் செய்திருக்கிறார்? நாமையும் அடிமையா இருக்கக்கூடாதபடிக்கு நம்மள கர்த்தர் அடிமைத்தனத்துல நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு? மீட்டு இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? போய் அடிமையிலேயே மாற்றோம். அல்லேலூயா. எப்படி அடிமையா மாற்றோம் நம்ம? அல்லேலூயா. எப்படி அடிமையா இருக்கிறோம் நம்ம? ஆண்டவரை விட்டு நம்ம விலகி போகிறதுனாலும், ஆண்டவர் கட்டளை கற்பனை கை கொள்ளாதுங்கிறதுனாலும், தேவனோட ராஜ்யத்தை நீதியும் தேடாத போகிறதுனால நம்ம அடிமையா போகிறோம். அல்லேலூயா. அனலும் இல்லாம குளிரும் இல்லாமன்னாக்கா என்ன பண்றாரு ஆண்டவர்? வாமிட் பண்றாரு. இதெல்லாம் நம்ம ஆண்டோட வழியில சத்தியத்துல நம்ம நடக்காத போறதுனால வரும் அடிமைத்தனத்துல. அல்லேலூயா. அடிமைத்தனத்துல நம்ம போகக்கூடாதபடி தான் கர்த்தர் நம்ம ஆண்டவர் உன்னை ரட்சித்து உன் பாவத்தை மன்னிச்சு உனக்காக ஜீவனை கொடுத்து உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை ஆண்டவர் மீட்டெடுத்து உன்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் நன்மை செய்து உன்னை கர்த்தர் சாச்சா வைக்கிறார்னாக்கா எதற்காக? அவரோட நாமம் மகிமைப்படும். இன்னைக்கு அற்புதம் பெற்றுகிறார்கள், ஆசீர்வாதம் பெற்றுகிறார்கள், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். அல்லேலூயா. எதற்காக தேவன் அற்புதங்கள் செய்கிறார் தெரியுங்களா? முதலாவது